நம்ம வந்து ஒரு பரங்கிக்காய் பால் கொட்டு, நல்லா பிஞ்சு பரங்கிக்காய் பால் கொட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து முடிஞ்சால் சின்னதாக கிடைக்கும் உங்களுக்கு பிஞ்சு. அப்படி இல்லைன்னு நீங்கள் வந்து ரொம்ப பழுத்த பரங்கிக்காயாக இல்லாமல் சில சமயம் கொஞ்சம் கலர் கம்மியாக, மஞ்சள் கலர் கம்மியாக கிடைக்கும். அந்த மாதிரி பரங்கிக்காயை வாங்கி நீங்கள் வந்து பால் கொட்டு செய்யலாம். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பரங்கிக்காய் எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாயை சும்மா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 டம்ளர் பால் எடுத்துட்டுருக்கேன். நான் இந்த பாலை வந்து இப்போ பாதி பாலை விட போகிறேன். பாதி பாலை விட்டுட்டு கொஞ்சமாக என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயப்பொடி கொஞ்சமாக வாசனைக்கு, ரொம்ப வேண்டாம் போட்டு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் வேக வச்சுட்டு இதுக்கு அரைக்கிறதுக்கு கூட்டு கரைக்கிறதுக்கு நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, கொஞ்சம் அந்த கூட்டு சேர்ந்து வரதுக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துச்சு, நல்லா பிஞ்சு காய், ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து வெந்துடும். ஸோ காய் வெந்துச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ என்ன இருக்கும் நீங்கள் விருப்பம் போல் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம காய்க்கு வந்து உப்பே போடலை, கொஞ்சம் உப்பு போடுங்க. ரொம்ப ஃபுல் உப்பு வேணும்னு இல்லை, கொஞ்சம் உப்பும் திதிப்புமாக இருக்கும். ரொம்ப வந்து கூட்டு மாதிரி, நார்மல் கூட்டு மாதிரி இருக்காது. ஸோ இதெல்லாம் கலந்துடலாம். ஒரு கொதி வரட்டும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மிச்ச பாலையும் சேர்த்துடுவோம். நான் முதல்ல ஏன்னா வெறும் பாலில் வேக வைக்கலைன்னா சில சமயம் என்ன பண்ணும், பால் வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிக்கும். அதனால தான் நான் பாலும் தண்ணியும் சேர்த்து வேக வச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக அந்த மீதி இருந்த 1/2 டம்ளர் பாலையும் விட்டாச்சு. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். போதும், ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை. ஒரு கொதி வந்தவுடனே நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா வத்தல், அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கொட்டிடலாம். இப்போ வந்து தாளித்து கொட்டிட்டோம். கருவேப்பிலை, அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா வத்தல் எல்லாம் தாளித்து கொட்டியாச்சு. இப்போ வந்து பிஞ்சு பரங்கிக்காய் பால் கூட்டு ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப காரம்லாம் இருக்காது, ஏன்னா நம்ம அப்படியே தான் போட்டுக்கோம். நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், பச்சை மிளகாயும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நான் வந்து ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டேன். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.